வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பான தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு மாநிலத்தில் உள்ள 16 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே நேரடியாக சென்று வழங்கும் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டம் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோயாளிகள் உள்ளிட்டவர்களுக்கு வசதியை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இந்த முயற்சி ரேஷன் கடைகளில் ஏற்படும் நீண்ட நேரம் நிற்பதையும் அதனால் ஏற்படும் சிரமங்களையும் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 16 லட்சம் குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் நேரடியாக அவர்களின் வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கப்படும். முதல் கட்டமாக முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் முன்னுரிமை பெறுவார்கள். இந்த திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள 35,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் எளிதாக கிடைக்கும். இதற்காக மாநகராட்சிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து விநியோக பணியை ஒருங்கிணைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இந்த திட்டத்திற்கு பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பயனாளிகள் தங்கள் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை மற்றும் மற்ற ஆவணங்களுடன் அருகில் உள்ள முகாம்களை அணுகி விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பங்கள் 45 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான குடும்பங்களுக்கு வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். இந்த திட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்கள் முதலில் பயன்பெறுவார்கள். மேலும் இந்த பணிகளை திறம்பட செயல்படுத்த அரசு, தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளது. பயனாளிகளுக்கு விநியோக அட்டவணை குறித்த அறிவிப்புகள் SMS மூலம் அனுப்பப்படும். தமிழ்நாடு அரசு பொது விநியோக முறையை மேம்படுத்த பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. உதாரணமாக, புதிய ரேஷன் அட்டைகளை 45 நாட்களுக்குள் வழங்குவதற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கலைஞர் உரிமை தொகை திட்டம் போன்ற பிற நல்ல திட்டங்களும் மக்களுக்கு நேரடி பயனை வழங்கி வருகின்றன. இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் வீடுகளுக்கே நேரடியான ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். ரேஷன் கடைகளில் நீண்ட நேரம் காத்திருப்பது சிரமமாக இருந்தது. இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று முதியவர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் விநியோக பணிகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு அரசு முறையான கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு முறைகளை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.